வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உசிலம்பட்டியில் நம்மளோட பயின்ற மாணவர் கேஎல், அதாவது அஜித் குமார் அப்படின்றவர் நம்மக்கிட்ட ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படித்தவர். மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இஎம்எம்சி, ஐஃபோன் எல்லா பயிற்சியும் படித்தவர். நம்ம இதில் கடை உசிலம்பட்டியில் கடை வச்சிருக்காரு. இவரோட லொக்கேஷன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மெயின் ரோட்டில் பிஆர்சி செட்டு, அதாவது பிஆர்சி பக்கத்துலேயே பால் பண்ணைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கேஎல் மொபைல்ஸ் அப்படின்றது அவரோட கடை பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடை வந்து ஒரு 2 வருஷம் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பாக பார்த்து கடையோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவர் போத் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், மொபைல் ஃபோனும் சேல்ஸ் பண்ணுறாரு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடையில் சர்வீஸும் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயத்தை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்திருக்கோம். நம்ம அவர்கிட்ட வேண்ட சர்வீஸை பற்றி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். நம்ம ஸ்டூடெண்ட் நான் இங்கே படிச்சிருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் கடை இங்கே வச்சுருக்கீங்க உசிலம்பட்டியில் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க, சேல்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு கேள்வியில நான் கேட்க போகிறேன். ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி கடை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆஃபர் தரீங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வி தரோம். நீங்கள் சொல்கிறத வச்சு மக்கள் உங்களை தேடி இங்கே வரணும். அதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். இப்போ நான் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ரீசெண்டாக காம்போ சேஞ்சிங் சார், டிஸ்பிளே சேஞ்சிங் எல்லாமே, சிசி போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் சார். ப்ளஸ் சாஃப்ட்வேரும் பார்த்துட்ருக்கேன் சார். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஐஃபோன் சர்வீஸ். ஐஃபோனில் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பார்த்துருக்கீங்க? ஐஃபோனில் டிஸ்பிளே சேஞ்சிங் சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ், டிஸ்பிளே மாற்றுறது கணக்கம் நீங்கள் சொல்லுவாங்க. பட் ஐஃபோன் லெவல் யாரும் பார்க்குறதில்ல. நீங்கள் ஐஃபோனும் பார்க்குறேன். ஐஃபோனில் என்ன மாதிரி? ஐஃபோனில் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது வந்து சார் பேட்டரி சேஞ்சிங், டிஸ்பிளே சேஞ்சிங் அது பார்த்துருக்கேன் சார். ஐசி லெவலையும் பண்ணுறீங்க? ஐசி லெவலையும் பார்த்துருக்கேன். இஎம்சியும் பண்ணுறீங்க. சூப்பர். இஎம்சி பண்ணிட்டீங்க. இஎம்சியில் எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? ட்ரைட் அப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. சூப்பர். அப்போ அடுத்த சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு சர்வீஸில் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ ஏன்னா வந்து என்கிட்ட வர கஸ்டமருக்கு வந்து யாராக இருக்கட்டும், கஸ்டமர் அது காசு கம்மியாக கொடுக்கட்டும், ஐயா கொடுத்தாலும் என்னோட திருப்தியும் வந்து என்னோட ஒரு டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ண வராங்கடா அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. சூப்பர். டெம்பர் கிளாஸே அவர் வந்து அதாவது சர்வீஸ் யார் பண்ணாலும் சரி, டிஸ்பிளே மாற்றினாலும் நார்மல் டெம்பர் இல்லாமல் ஒரு 5D போட்டு 5D கிளாஸே வந்து என்ன பண்றாங்க, போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா 100 ரூபா 150 ரூபா வாங்குற இடத்துல அதுவே இலவசமாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர் சார். ஸ்டார்டிங்லேருந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து அதோட ஆஃபராகவே அவர் பண்ணதை அப்படியே இன்ன வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ அதனால தான் எனக்கு கிராமத்துலேருந்து ஆள் வர்றது எல்லாருமே அதனால தான் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லா இருந்தாலும் ஒரு விளம்பரம், அதாவது ஒரு பொருள் பண்ணுறோம் ஃப்ரீயாக கொடுத்தா தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் சர்வீஸ் என்ன மாதிரி பண்ணுறீங்க சார்? சாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம ஃபோன் ஃப்ளாஷிங் சார், ஃப்ளாஷிங் ப்ளஸ் அன்லாக்கிங். சூப்பர். மொபைல் அன்லாக்கிங், மொபைல் பாக்ஸ் வச்சு பண்றீங்க? பாக்ஸ். சரி, ஓகே சார். ஓகே, பாக்ஸ் நான் டூல்ல பண்றோம் சார். டூல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். சரிங்க சார். இப்போ என்ன அப்படின்னா கொரோனா சிச்சுவேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடையை அடிச்சு போட்டு நிறைய பேர் போனாங்க. நீங்கள் படிச்சது ஏன்னா கொரோனா சிச்சுவேஷன் நம்ம படிச்சிங்க. அந்த டயத்தில் எங்களுக்கு வந்து ஆஃபரிங் வந்துட்டே இருந்துச்சு சார். அந்த டயத்தில் 1 இயர் என்னது முடிச்சு வந்து அந்த இயரில் முடிச்சிருந்தாப்புல எனக்கு கஸ்டமர் வந்து ஃபோன் கால் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணணும்ப்பா, அது பண்ணணும்ப்பா, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக மேயில் கூட லாக்டவுன் வந்துருந்துச்சு. அந்த டைமில் கூட கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு டிவியில் பார்த்துட்டு, டிவியில் ஆடு வரும், டிவியில் ஆடை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சார். கண்டிப்பாக இருந்தாங்க. ஸோ இப்பயுமே என்னன்னா இன்னும் ஆன்லைன் சர்வீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் சார். 24 hours ஆன்லைன் இருக்கும். ஓகே சார். இப்போ சர்வீஸை பற்றி பார்த்தோம். அடுத்து நீங்கள் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ சேல்ஸில் என்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? சேல்ஸில் வந்து மொபைல்ஸ் எடுக்கலாம் சார். மொபைல்ஸ், அக்சசரிஸ், டோட்டல் அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். கேபிள், டேட்டா கேபிள்ஸாக இருக்கட்டும், வேறு சார்ஜர்ஸ் 3.4, 3.1, Qualcomm சார்ஜர்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் எல்லாமே கொடுக்குறோம் சார். வந்து நம்ம கடையில் வந்து எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் சார். இப்போ மற்ற கடையை விட நம்மளுக்கு கம்பேர் பண்ணோம்னா ரேட்டு நம்ம கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் சார். மற்ற கடையில் நம்ம பண்ணாண்டு வச்சுக்க ரேட்டு கூட தான் சார். நம்ம கடையில் வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டை பற்றி பேசுவோம். இப்போ உங்களோட வரக்கூடிய கஸ்டமர் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, இந்த மாதிரி கஸ்டமர்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் சார். பெஸ்ட்டான ப்ரைஸ்னா எப்படி? இல்லை இப்போ எதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா 10 கடை இருப்பான், 2000 ரூபாய்க்கு மாத்திரம்னு இருப்பேன். நீங்கள் இதில் என்ன ஸ்பெஷல் கொடுப்பீங்க? அதெல்லாம் 20% 20% ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்கும். முதல்ல அந்த சர்வீஸ்க்கே வந்தாலும் எது வந்தாலும் அப்படி தான் பண்ணி கொடுக்கும். எது வந்தாலும் சூப்பர். மொபைல் ஏதோ சேல்ஸ் வாங்கினாலும் சரி, போனாலும் 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம உசிலம்பட்டியில் கேஎல் மொபைல்ஸில் 20% வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க கோரிப்பாளையம் நம்ம கடையில் பார்த்து 30 ரூபாய் டெம்பர் கிளாஸ் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட மாணவர் தான்
அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் யார் வந்தாலும் கிராமப்புற மக்களை மெயினாக அது ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவரோட என்ன செய்யுதுன்னா டிஸ்கவுண்ட்டாகவே 20% கொடுத்துட்றாரு. அவரோட ப்ரைஸ்லேயே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒரு சேவை மனப்பான்மையிலே பண்ணுறாரு. சரிங்க சார், அடுத்து நம்ம இன்ஸ்டியூஷனில் படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசணும். அதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இன் மொபைல் ஃபோன் கோர்ஸ் படிச்சிங்க. அந்த இது படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் 1 மந்த் எப்படியோ தான் இருந்துச்சு சார். பழக இப்போ வந்து பெஸ்ட் அப்ரோச்சிங்காக இருக்குது சார். பெஸ்ட் அப்ரோச்சிங் உங்களுக்கு படித்ததுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா ஐஃபோன் லெவலில் படிச்சிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இப்போ வந்து எனக்கு இந்த தொழிலில் போகிறது வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து இப்போ இருக்கிறதுனால எனக்கு பெஸ்ட்டான ஃபீல்டாக இருக்குது சார். ஃபீலிங் பண்ணுறேன் நான். உண்மையிலே நான் ஸ்டார்டிங்கில் வந்து உடத்தப்பட்டேன். அந்த கோர்ஸ் படிக்கிறப்ப நான் ஸ்டடி ஒன்று வரணும் பண்ணுற ஒன்று, அந்த அதுக்கப்புறம் இப்போ ஃபீலிங் பண்ணுறேன் சார். ஹாப்பியாக ரொம்ப ஃபீலிங் பண்ணுறேன் சார். இப்போ உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களா? இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது? சப்போர்ட் இருக்குது சார். அது கால் வந்துகிட்டே இருக்குது சார். அப்போ கால் வருது, உங்களுக்கு கால் வருது. ஆமாம் சார். இப்போ எப்படி அவங்க ஏதாவது சர்வீஸ் உங்களுக்கு கான்டாக்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? அதெல்லாம் நல்லா கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே ஓகே. இப்போ நான் அடுத்து உங்ககிட்ட வந்து உங்கள் மூலமாக யாராச்சும் மாணவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஏதாச்சும் அவங்க ஆஃபர் சொல்லி அனுப்புறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆமாம் சார், ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கோர்சஸ். எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கோர்ஸ் முடிக்கிற டயத்தில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஏதாச்சும் பண்ணி தரோம் சரி. அதே மாதிரி நான் இப்போ நான் கடை வச்சதுலேருந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க சார். கேட்டு போயிட்டாங்க சார் கோர்ஸ் பண்ணி. ஸோ உங்களை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அதுக்காக உங்களோட சின்ன டீட்டெயில்ஸ், உங்களோட மறுபடியும் ஒரு டைம் செலவழிச்சதுல என்ன பண்ணுறீங்கன்னு தெரிவிச்சுட்டு உங்களோட ஃபோன் நம்பரை தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக தெளிவாக இருக்குன்னா ஃபோன் நம்பரை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. அவங்களுக்கு 9700303012 சார். இது என்னோட கான்டாக்ட் நம்பர். சரி, கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இங்கே வந்து நிறைய பேர் ஏதாச்சும் கான்டாக்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா கடை மூலமாக வர்றாங்க கேட்டு வராங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட கடையோட விசிட்டிங் கார்டு கூட உங்கள் கையில் கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? சரிங்க சார். ஓகே நண்பர்களே, ஸோ நீங்கள் வந்து உசிலம்பட்டியில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎல் மொபைல்ஸ், அதாவது அஜித் குமார் அவரோட மாணவரோட கடையில் வந்து நம்ம விசிட் பண்ணோம். ஸோ அவரோட கடை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஷேர் பண்ணார். ஸோ அவர் இங்கே தான் நம்ம உசிலம்பட்டி மெயின், அதாவது மதுரை மெயின் ரோட்டில் பிஆர்எஸ்பி நியர்பைலேயே பால்பண்ணிக்கு ஆப்போசிட்லேயே அவரோட கடை இருக்குது. வாங்க, அவர் சர்வீஸ் பண்ணுற வாங்க. இல்லை ஃபியூச்சர் உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா அவர்கிட்டே வந்து டீட்டெயில் விசாரிங்க. வந்து கேட்டுட்டு எப்படி நடத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுனால தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். அவரோட சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணால் அவர் நம்பர் அதிலே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து அவரோட நம்பரை நாங்கள் தெரிவிக்கிறோம், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.